Hello everyone, welcome to Study with Rohini channel. இந்த வீடியோல chapter 3 algebraல exercise 3.1ல introduction நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க algebraல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு algebraic expressionனா என்ன அப்படின்றது பார்க்க போறோம். ஒரு algebraic expressionனா வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் இதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனா கொடுக்கறது. எப்படி கம்பைன் பண்ணுவாங்க இந்த வேரியபிள்ஸையும் கான்ஸ்டன்ட்டையும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷனை தராங்கல்ல, அதுதான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 6x+1 இது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். 3ab + 5c இது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ இதுல இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல 6x அப்படின்னு இருக்குல்ல, இது ஒரு டேர்ம். ஸோ டேர்ம்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ 6x+1 அப்படின்ற அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல 6x அப்படின்றது ஒரு டேர்ம், 1 அப்படின்றது ஒரு டேர்ம். அதே மாதிரி 3ab + 5c அப்படின்னு இருக்கா, இதுல இந்த இது டோட்டலா ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். அண்ட் இங்க 3ab அப்படின்றது ஒரு டேர்ம், 5c அப்படின்றது ஒரு டேர்ம். ஸோ இப்போ இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்னா அதை நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸா பிரிப்போம். மோனாமியல், பைனாமியல், ட்ரைனாமியல், பாலினாமியல் அப்படின்னு நம்ம பிரிப்போம். ஸோ மோனாமியல்னா என்னது? ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கும். அதாவது இப்போ இங்க 6x+1 இருக்குல்ல, அதே மாதிரி இங்க இப்போ வெறும் 6x மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது மோனாமியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் எக்ஸாம்பிளுக்கு இங்க 2x அப்படின்னு கொடுத்துருக்கோம். பைனாமியல் அப்படின்னும் போது 2 டேர்ம்ஸ், அதாவது இப்போ 6x+1 அப்படின்னு எழுதுறோம்ல, இது 2 டேர்ம்ஸ். இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அதே மாதிரி இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம் அண்ட் திஸ் இஸ் அனதர் டேர்ம். ஸோ அந்த மாதிரி வரும்போது 2 டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். 3 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா, 3 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா 2x, 3y, 4z இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். கான்ஸ்டன்ட்டும் இருக்கலாம் அண்ட் நம்மளுக்கு வேரியபிள்ஸும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் 3 டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா then it is trinomial அப்படின்னு சொல்லுவோம். பாலினாமியல் அப்படின்னா என்னது? இந்த மோனாமியல், பைனாமியல், ட்ரைனாமியல் இது எல்லாமே சேர்ந்ததுதான் பாலினாமியல். ஜெனரலைஸ்டா பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 or more terms are called polynomial. ஒரு டேர்ம் இருந்தாலும் சரி, 3 டேர்ம்ஸ் இருந்தாலும் சரி, more than 3 டேர்ம்ஸ் இருந்தாலும் சரி, அதை ஒரு பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டேர்ம் அப்படி டேர்ம்னு நான் சொல்றேன். டேர்ம்னா என்னது? டேர்ம்னா அது கான்ஸ்டன்டா இருக்கலாம். அதாவது இப்போ 8 -11 7 -1 இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்டா இருக்கலாம். எது வேணாலும் ஒரு கான்ஸ்டன்ட்னா என்னது? நியூமரிக்கல் வேல்யூவா இருக்கலாம். வேரியபிளா இருக்கலாம். எக்ஸ், ஒய், ஜெட் இந்த மாதிரி இருக்கிறது. 6x, 3ab, 5c இதெல்லாம் என்னது? வேரியபிள்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் 2 or more வேரியபிள்ஸ், xy, abc இங்க கொடுத்துருக்காங்களா, ab அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி வர்றது. ப்ராடக்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள், ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் ரெண்டும் சேர்ந்த மாதிரி வர்றது. 5x, 3ab இங்க பார்த்தோம்னா இது கான்ஸ்டன்ட், இது வேரியபிள் ரெண்டும் சேர்ந்து வர்றது. இதுவுமே ஒரு டேர்ம் தான். வெறும் ab + c அப்படின்னு வந்தாலும் இது வேரியபிள் தான். இதுவும் வேரியபிள், இதுவும் வேரியபிள். ஸோ இது எப்படி இருந்தாலுமே அதை டேர்ம் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு டேர்ம் அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் நம்பரா இருக்கலாம், அது வெறும் வேரியபிள்ஸா இருக்கலாம், xy z இருக்கலாம், ப்ராடக்ட் ஆஃப் த வேரியபிள்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி தரலாம். xyனா என்ன இருக்கும்? x into y, z into p, a into b into c. ஸோ அதே மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் அதுக்கப்புறம் ஒரு வேரியபிளாவும் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அ டேர்ம் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ இப்போ டேர்ம்னா பார்த்தோம். அண்ட் ஒரு டேர்ம் இருந்தா அந்த எக்ஸ்பிரஷன் பேர் என்ன, 2 டேர்ம்ஸ் இருந்தா அந்த எக்ஸ்பிரஷன் பேர் என்ன, 3 டேர்ம்ஸ் இருந்தா அந்த எக்ஸ்பிரஷன் பேர் என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம். அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அ டேர்ம் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஒரு டேர்ம் இருக்குல்ல, ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல டேர்ம் இருக்குல்ல, அது என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஒரு ஃபேக்டரா இருக்கட்டும், இல்லை அது ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இந்த 6x இருக்கா, ஸோ 6x அப்படின்றது 6 into x அப்படின்றது அர்த்தம்.
ஸோ அப்போ வந்து 6 இஸ் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் எக்ஸ் இஸ் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 6 அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த 6 இருக்குல்ல, இது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இதே எக்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வெறும் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுல வந்து 6 இஸ் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ் இஸ் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 6 வந்து எழுதுவோம். ஸோ இப்போ ஒரு டேர்ம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டேர்ம் 5xy வந்து இருக்கு. ஸோ இதுல 5 வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் and x is the coefficient of 5 and y and y is the coefficient of 5 and x. இங்க 5 வந்து நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னா நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு வந்து சொல்வேன். அண்ட் மற்றதெல்லாம் வந்து எக்ஸ் ஒய் அதெல்லாம் இருக்குல்ல, எக்ஸ் ஒய் எல்லாம் வந்து நான் என்னன்னு சொல்வேன்னா வெறுமையா கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன், நியூமரிக்கல்னு சொல்ல மாட்டேன். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படின்றோம்ல, இது வந்து ஒரு நியூமரிக்கல் ஃபேக்டராகவும் இருக்கலாம், இல்லாட்டினா வந்து அல்ஜிப்ரிக் ஃபேக்டரா இருக்கலாம், இல்லாட்டினா ப்ராடக்ட் ஆஃப் போத்தாகவும் வந்து இருக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்க வந்து 6 இஸ் தி ஃபேக்டர், 6 and x வந்து என்னது ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு டேர்ம் வந்து அகைன் நம்ம ஒரு டேர்ம் வந்து எடுத்துக்கலாம், 6ab அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து எடுத்துக்கலாம். இதுல வந்து என்ன இருக்கு, இட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் 3 ஃபேக்டர்ஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு, திஸ் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் 3 ஃபேக்டர்ஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா 6 இருக்கு, a இருக்கு, b. இது மூணுமே வந்து ஃபேக்டர்ஸ். இட் கேன் பி ரிட்டன் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபேக்டர்ஸ். எப்படி எழுதலாம், 6a into b அப்படின்னு வந்து எழுதலாம். அடுத்தது என்ன எப்படி எழுதலாம், 6b into a அப்படின்னா வந்து எழுதலாம், 6 into ab அப்படின்னா வந்து நம்ம எழுதலாம். ஸோ இதெல்லாமே என்னது, 6ab அப்படின்றது ப்ராடக்ட் ஆஃப் 3 ஃபேக்டர்ஸ். இந்த 6ன்றது ஒரு ஃபேக்டர், ஏன்றது ஒரு ஃபேக்டர், பின்றது ஒரு ஃபேக்டர். இது வந்து இது எப்படி இன் டேர்ம்ஸ் ஆஃப், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எழுதணும்னா 6a into bன்னு எழுதலாம், 6 into abன்னு எழுதலாம், 6b into a அப்படின்னா வந்து எழுதலாம். ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a வந்து நம்ம என்ன எடுத்துப்போம், இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை எழுதுவோம், 6ம் b தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் b. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் b அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதுவோம், 6ம் a தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் b. நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா 6 வந்து என்னது நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் நார்மல் கோஎஃபிஷியன்ட், வெறும் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 6 எது அப்படின்னா a and b அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்க வெறும் 6 இருக்குல்ல, அந்த 6 வந்து நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி டேர்ம் 6ab. இது என்னது, இது வந்து this is the term. So 6 is the numerical coefficient of the term 6ab அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். டேர்ம்ஸ்னா என்னது, கோஎஃபிஷியன்ட்ஸ்னா என்ன, ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ தட் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு கிளியர் ஆகும். எக்ஸாம்பிள் 3.1 வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ 3.1 ஐடென்டிஃபை த வேரியபிள்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நான் ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கிறேன், டேபிள் ஃபார்ம் பண்ணல. 12 minus x, இதுதான் வந்து என்னது எக்ஸ்பிரஷன். ஸோ இதுல வந்து வேரியபிள்ஸ் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வேரியபிள் கேட்டிருக்காங்க, டேர்ம் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ், டேர்ம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ 12 minus x வந்து இருக்கா, ஸோ அப்போ இங்க வேரியபிள் அப்படின்றது எது, எக்ஸ் தான் வேரியபிள். டேர்ம் என்னது 12 அப்படின்றது ஒரு டேர்ம், அண்ட் மைனஸ் எக்ஸ் அப்படின்றது ஒரு டேர்ம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை, 2 வந்து இருக்கு. அடுத்தது வந்து பார்ப்போம். இப்போ 7 plus 2y இருக்கு. வேரியபிள் எது, இங்க வந்து வேரியபிள் y. டேர்ம் என்ன, 7 ஒரு டேர்ம், 2y அப்படின்றது ஒரு டேர்ம், பிளஸ் 2y இருக்கிறதுனால நான் பிளஸ் சைன் போடல. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை, 2. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 29
plus 3x plus 5y அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இங்க வேரியபிள் எது x y இது ரெண்டுமே வந்து வேரியபிள். டேர்ம்ஸ் என்னென்ன டேர்ம்ஸ் 29 அப்படின்றது ஒரு டேர்ம், 3x அப்படின்றது ஒரு டேர்ம், 5y அப்படின்றது ஒரு டேர்ம், மொத்தம் 3 டேர்ம் வந்து இருக்கு. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். 3x minus 5 plus 7z. இங்க வந்து என்ன வேரியபிள் இருக்கு, எக்ஸும் ஜெட்டும் வந்து வேரியபிள். என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு, 3x minus 5 ஒரு டேர்ம், 7z ஒரு டேர்ம், மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு, 3 டேர்ம் வந்து இருக்கு. ஸோ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி வந்து கம்பைன் பண்றாங்க, ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது பிளஸ் அடிஷன் சைன் இல்லைன்னா சப்ட்ராக்ஷன் சைன் தான் வந்து ஆபரேஷன்ஸ் அப்படின்னு வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.2 வந்து பார்க்கலாம். Find the numerical coefficient of the following terms. Find the coefficient of x and y in each term அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எழுதிக்கிறேன் நான், எக்ஸ்பிரஷன் numerical coefficient. அடுத்தது வந்து coefficient of x. நான் வந்து ஃபுல்லா எழுதல, ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிருக்கேன், நீங்க அந்த மாதிரி எழுதாதீங்க. of y. இங்க இடம் பத்தாதுன்றதுனால நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிட்டேன் எல்லாத்தையுமே. ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன, 3x. ஸோ இதுல நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் எது, 3. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எது, 3. y கோஎஃபிஷியன்ட் இல்ல. அடுத்தது வந்து minus 5x1. ஸோ நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் எது, minus 5. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து எது, minus 5y. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y எது, minus 5x. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y கேட்கும் போது y-ஐ விட்டுட்டு மீதி ரெண்டுத்தையும் எடுத்து எழுதணும். அடுத்தது minus yz. கோஎஃபிஷியன்ட் வந்து இங்க நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் வந்து minus 1. y எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்க இல்லவே இல்லை, எக்ஸே வந்து இங்க எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளே இல்லை. ஸோ அப்போ வந்து டேஷ், நாட் பாசிபிள். அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வந்து என்னது, minus z. அடுத்தது zxyz. numerical coefficient 7 and coefficient of x வந்து இது 7yz. coefficient of y வந்து இது y-ஐ விட்டுட்டு மீதி மூணுத்தையும் எழுதணும், 7xz, 7x and z. so next y எழுதணும். ஸோ y அப்படின்றது ஒரு எக்ஸ்பிரஷனா கொடுத்துருக்காங்க, நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இங்க கிடையாது. y அப்படின்றது ஒரு எக்ஸ்பிரஷனா கொடுத்துருக்காங்க, நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து இங்க இல்ல, டேஷ், நாட் பாசிபிள். அண்ட் இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y அப்படின்றது வந்து என்னது, 1. ஏன்னா y-ன்னா 1 into y-ன்னு. அடுத்தது வந்து 16yx. ஸோ 16yx அப்படின்றது வந்து நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் 16 அண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6y, சாரி 16y. ஸோ எக்ஸை தவிர்த்து மீதி ரெண்டு வேரியபிளையும் எடுத்து எழுதணும், வேரியபிள் நம்பர் எடுத்து எழுதணும். y-ன்னா 16-ம் எக்ஸும் வந்து வரும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். எக்ஸாம்பிள் 3.3. if x is equal to 3, y equal to 2, find the value of அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ 3, y-யோட வேல்யூ 2, வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 4x plus 7y. எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும், 3 போடணும். ஸோ 4 into 3 plus 7 into 2. ஸோ 4 3s are 12 plus 7 2s are 14. 12 plus 14 வந்து 26. இதான் வந்து வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், 3x plus 2y minus 5 வந்து கொடுத்துருக்காங்க. 3 into 3 plus 2 into 2 minus 5. So 3 3s are 9 plus 2 2s are 4 minus 5. So இப்போ 9 plus 4 வந்து என்னது, 13 minus 5 which is 8. Next, 3rd subdivision வந்து பார்க்கலாம். x minus y.
ஸோ எக்ஸ் வேல்யூ என்னது 3 மைனஸ் which is 1. அப்படியே எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம், y இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்றோம். அடிஷன் சப்ட்ராக்ஷன் என்ன சைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் சால்வ் பண்ணணும். இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம பிட்மாஸ் ரூல் வந்து நம்ம யூஸ் பண்றோம். போர்ட்மாஸ் ரூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து பிராக்கெட், அதுக்கப்புறமா இண்டீசஸ்னு சொல்லுவாங்க, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டர் வைஸ் தான் வந்து நம்ம போகும். ஸோ பிராக்கெட் அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்னது பிரேசஸ் வந்து யூஸ் பண்றோம்ல, இந்த மாதிரி க்ளோஸ்டு பிரேசஸ், ஓப்பன் பிரேசஸ் யூஸ் பண்றோம்ல, இதை மாதிரி வந்து பேராந்தசிஸ்னு சொல்லுவாங்க, பிராக்கெட்னு வந்து சொல்லுவாங்க, இதை யூஸ் பண்ணோம். அடுத்தது வந்து இது வந்து ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸ்கொயர் ரூட், எக்ஸ்போனன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட், நெக்ஸ்ட் ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆர்டர்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அடுத்தது சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து டிவிஷன். ஸோ டிவிஷன் சைன் இருந்ததுன்னா அடுத்தது மல்டிப்ளிகேஷன் சைன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டர் வைஸ் தான் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். அதனாலதான் இங்க வந்து என்ன இருக்கு, 4x இருக்குன்னா 4 into 3 மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு அப்புறமா தான் வந்து அடிஷன் வந்து போகும். இங்கேயுமே பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், 9 plus 4 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் -5 வந்து பண்ணிருக்கேன். ஸோ இந்த ரூல் படி போனீங்கன்னா உங்களுக்கு சம்ல தப்பே வராது. சின்ன சின்ன சம் இருக்கும் போது பிரச்சனை இல்லை. ஒரு லாங் எக்ஸ்பிரஷனா தராங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா வந்து சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட், அதுக்கப்புறமா பவர், ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் சால்வ் பண்ணோம். அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், இது ரெண்டுத்துக்குமே வந்து ஆக்சுவலி ஈக்குவல் ப்ரையாரிட்டி தான் இருக்கும். டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறமா அடிஷன், அதுக்கப்புறமா வந்து சப்ட்ராக்ஷன். இது பிட்மாஸ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா போர்ட்மாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. போர்ட்மாஸ் ரூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த ஓ அப்படின்றது வந்து ஆர்டர், அதை வந்து ரிசம்பிள் பண்ணும். ஆர்டர் அப்படின்னா வந்து இதுதான், அதாவது ஸ்கொயர் ரூட் இல்லைன்னா ஸ்கொயர்ஸ், இதை தான் வந்து மீன் பண்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், எக்ஸாம்பிள் 3.4, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 3m plus 2n அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ 3m plus 2n போர்ட்மாஸ் ரூல் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ 3 into m வேல்யூ வந்து என்னது 2, இன்டூக்கு பதிலாக பிராக்கெட் போட்டிருக்கேன், ரெண்டும் சேம் தான். நீங்க வேணும்னா இன்டூ போட்டுக்கோங்க. பிளஸ் 2 into -1. ஸோ 3 into 2 வந்து என்னது 6 minus 2 வரும், which is 4. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் 2m minus n. ஸோ 2 into m வந்து என்னது 2 minus 1 minus of -1. 2 into 2 4 வந்துரும். மைனஸ் இன்டூ மைனஸ் நம்ம வந்து படிச்சிருக்கோம், ஒரு மல்டிப்ளிகேஷன் ரூல் வந்து படிச்சிருக்கோம். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1 ஆயிடும். ஸோ இட் வில் பி 5. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பார்க்கலாம். mn minus 1 அப்படின்னா என்னது, m வந்து என்னது 2 into -1 minus 1. இங்க -1, இந்த -1 போட்டிருக்கேன். n-க்கு பதிலா -1, m-க்கு பதிலா 2 போட்டிருக்கேன். ஸோ 2 into -1 என்னது -2 -1. ஸோ சேம் சைன் இருக்கு, என்ன பண்ணும், ஆட் பண்ணிட்டு அந்த சைனையே போட்டுருவோம். ஸோ இப்படிதான் வந்து சால்வ் பண்ணும். ஸோ இன்னும் நம்ம வந்து எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ண உங்களுக்கு கிளியர் ஐடியா வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல 3.1 எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.